ஸோ பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரருக்கு 2 கூடையவன் சனி. இந்த சனி 2 கூடையவனாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா படக்குன்னு பேசுவாங்க. இவர்கள் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டு 1 துண்டு 2ம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பேச்சு. இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தான் ஆட்சி அப்படிங்கிறதுனால பொறுமையாக தான் இவங்க குடும்பம் செட் ஆகும். அதாவது சனினா மந்தகாரகன். அதனால குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் புதன் என்பதால் திருமண வாழ்க்கையில் பெரிய இன்பங்கள் என்பது இருக்காது. பெரும்பாலும் இவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இரட்டை குணமுடையவராக இருப்பார். அது இவங்களுமே பார்த்தீங்கன்னா 5 கூடையவன் செவ்வாங்கிறதுனால வீடு மாடு மனை போன்றவைலாம் நிறைய கிடைக்கும். நான் அதான் 2 கூடையவன் சனிங்கிறதுனால தாமதமாக கிடைக்கும்னு சொன்னேன். பட் ஆனால் இவர்களுக்கு 8 கூடையவனாக சந்திரன் இருப்பதால் எப்பொழுதும் மன கஷ்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணி இவங்களை எமோஷனல் ஆக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காவது ஒன்றுக்கு வந்து நினைச்சு இவங்க வருத்தப்படுற மாதிரி. பெரும்பாலும் குருச்சந்திர அம்சத்தை இன்பில்டாவே பெற்றவர்கள் இவர்கள். குருச்சந்திர அம்சத்தை பெற்றதால் என்ன ஆகும்னா மன ரீதியாக பெரிய மத சித்தாந்தங்கள் வியாக்கியானங்கள் பிலாசபிஸ் படிக்கிற ஆளாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி குரு வந்து 10ஐ பார்ப்பதால் பெரும்பாலும் பெரும் பணத்தை சேமிப்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சின்ன பணம்னாலும் இவங்க சேர்த்து வைப்பாங்க. இவர்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி உலகத்தில் யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. உலகெங்கிலும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? இவர்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் லக்காக கிடைக்கும்? இவர்கள் என்ன தொழில் செய்யலாம்? இவர்களுக்கு இஷ்டப்பட்ட கல்யாணம் நடக்குமா? அல்லது வந்து இவர்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணணுமா? போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு. பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நிறைய சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. குருஸ்தானத்தில் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு டீச் பண்ணுறது, மற்றவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறது, அவர்களை நல்வழிப்படுத்துறது, அவர்களை மோட்டிவேஷன் பண்ணுறது, அவங்களுக்கான அறியாமையை போக்குறது போன்றவைகள்லாம் இவங்களோட அடிப்படை பண்புகளாக இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களாம் நல்லா படிப்பாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்டாக பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் தனுசு ராசி. தனுசு ராசிங்கிறதே குருவுடைய ராசி. ஸோ பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரருக்கு 2 கூடையவன் சனி. இந்த சனி 2 கூடையவனாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா படக்குன்னு பேசுவாங்க. இவர்கள் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டு 1 துண்டு 2ம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பேச்சு. இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தான் ஆட்சி அப்படிங்கிறதுனால பொறுமையாக தான் இவங்க குடும்பம் செட் ஆகும். அதாவது சனினா மந்தகாரகன். அதனால் குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு எனக்கும் என் கணவருக்கும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கே எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு சார். அது வரைக்கும் நான் இவரை ஒரு வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன், அவர் என்ன ஒரு வியப்பாக பார்த்துட்டு இருந்தார். இவர் என்ன நம்ம ட்ரெயினிங்லேயே வரமாட்டேங்கிறா, நம்ம லைன்லேயே வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். நானும் அதே மாதிரி தான். இவர் என்ன நமக்கு பிடிச்சதெல்லாம் இவருக்கு பிடிக்கலங்கிறாரு. நான் ஒரு ஆசையாக ஒரு குழம்பு வச்சா இவர் அது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்குங்கிறாரு. இப்படி எனக்கு எதிர் துருவமாக இருக்கார். நான் இளையராஜானா அவர் ஏஆர் ரகுமான். நான் ஒரு துருவம்னா இவர் ஒரு துருவமாக இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் 2 பேர் இருப்பீங்க. ஆனால் துருவங்கள் தான் அழகு. அது நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் என்ன சொல்கிறது, நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் என்ன மேட் ஃபார் ஈச் அதர். மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு கான்செப்டே இந்த உலகத்தில் கிடையாது. எதிர்ப்பதங்களை நேசித்தல் தான் உண்மையான அழகு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். ஸோ அந்த பொறுமையாக தான் திருமண வாழ்க்கை செட் ஆகும். 2 கூடையவன் செல்வம். ஸோ வீடு மாடு மனை போன்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வீடாகட்டும் அல்லது வந்து திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் செட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா 2 கூடையவன் சனி பகவான். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது படிப்பு. நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க, நான் வந்து இப்படி கலெக்டர் ஆகணும், நான் வந்து இதாகணும் அதாகணும், அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணம் நிறைவேறது கூட கொஞ்சம் தாமதமாக தான் நிறைவேறும். உங்களுடைய சின்ன வயசில் நிறைவேறி இருந்தால் இந்நேரம் நான் ஒரு பெரிய ஆளாக இருப்பேன், எனக்கு வந்து காலம் கடந்து இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு 30s ஆஃப்டர் 35 ஆஃப்டர் நீங்கள் அதை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருக்கிறார். இந்த தனுசு ராசிக்காரர்களை அவர்களுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய குணமாக இருக்கும். குருவினுடைய குணம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சத்துவ குணமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட சத்துவ குணமாக இருப்பீங்க. ரொம்ப பெரும்பாலும் வந்து ஆச்சார அனுஷ்டானம் அந்த மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ மற்றவங்களாம் அப்படி இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம்.
நான் அப்படி சொல்ல, இவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தில் வந்து இவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த காதல் வாழ்க்கையை பெரும்பாலும் விரும்பாதவர்களாக, பெரும்பாலும் இறை நம்பிக்கையுடையவர்களாக, இவர்கள் வந்து மிகவும் ஒழுக்க சீலர்களாக பயங்கர ஒழுக்கமாக இருப்பாங்க. இவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், பெரிய மைனஸும் அதுதான். இவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், பெரிய மைனஸும் அதுதான். பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இவர்களுடைய கற்பு. பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா 4 கூடையவன் குரு அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, குரு எப்படி பண்ணுவார்னா உட்காந்து அட்வைஸ் பண்ணுற வேலையாக கொடுப்பார். இவர் வந்து நிறைய வேலைகளை மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஹெச்ஆர், ஒரு இஆர், ஒரு பிஆர், இப்படி ஏதாவது டிபார்ட்மெண்ட் கிடச்சா தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களை நீங்கள் ஷாப் ஃப்ளோரில் போட்டிங்கன்னா அது ஒர்க்கு அவ்வளோ நல்லா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர்ற பணியாக இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது தாயார். ஸோ குரு வந்து தாயார். இவர்கள் தாயாரே தெய்வம் என்று வாழ்பவர்கள். ஏன்னா குரு தாயாரே குருவாக ஏற்றுக்கிட்டவங்க. 4 குடையவன் குரு. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய குணம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு 7 குடையவன் புதன். புதன்னாலே 2, புதன்னாலே இரட்டை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து 2 திருமணங்கள் நடக்கிறது, அல்லது சில பேருக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் இன்னொருத்தரோட அப்படி காத்து வாக்கில் 2, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அஃபேர்ஸ்லாம் வந்து அது தன்னை போல் வந்து மடியிலேருந்து விடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க குருஜி, காலங்காத்தால் இதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் இருக்கும், சிக்காத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் புதன் என்பதால் திருமண வாழ்க்கையில் பெரிய இன்பங்கள் என்பது இருக்காது. பெரும்பாலும் இவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இரட்டை குணமுடையவராக இருப்பார். அல்லது இவங்களுமே பார்த்திங்கன்னா ஃபாரின் போடாமல் இங்கே இருக்கலாமா, நம்ம ஊருக்குள்ளேயே இருந்து பிழைக்கலாமா, இல்லை ஒரு 7 நம்மகிட்டே வந்து ஒம்பளுக்குது துபாய் போய் பிழைச்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாரின் போகலாமா வேணாமா, ஃபாரின் போகலாமா வேணாமா, அது என்னமோ தெரியல, இவங்களுக்குன்னு ஒரு ஃபாரின் மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். ஸோ 7னா நண்பர்கள், நிரந்தர நண்பர்கள் என்பது இவங்களுக்கு இருக்காது. அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நண்பர் இது வரைக்கும் ஒரு நண்பர் இருப்பார், அப்புறம் ஒரு நண்பர் இருப்பார். காதலும் நிரந்தரமாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காதலுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கான திருமண வாழ்க்கைங்கிறது செட் ஆகும். இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்பில்டு. திருமண வாழ்க்கை வந்து பெருசாக இருக்காது. அதேமாதிரி 9 கூடையவன் சூரியன். அந்த சூரியன் வந்து 9 கூடையவனாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து அப்பா, பெரும்பாலும் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம். 9 கூடையவன் சூரியன் அப்பா தான் இவங்களுக்கு வந்து கைட் பண்ணுற வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அது ஜாதகத்தை பொறுத்து மாறும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாவால் நன்மை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அந்த சூரியனுடைய பலத்தை பொறுத்தது. ஆனால் அப்பா தான் வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக, அப்பா தான் வந்து எல்லாமே அவரே பார்த்துக்கிறவராக இருப்பார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 10 கூடையவனும் புதனாக இருப்பதால் என்ன ஆகும்னா, ஐடி சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட வேலைகள். அதாவது ஷேர் மார்க்கெட் எல்லோரும் பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி வச்சுருக்கோம், எங்களுடைய புரோக்கரேஜ் மூலிமா நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு அதற்குரிய மார்ஜின்ஸ் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுமாதிரி புரோக்கரேஜ்னால் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், ஒரு லேண்டு லே அவுட் போட்டோம், ஒரு லேண்டு விற்று கொடுக்குறோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்வார்கள். பெரும்பாலும் ஒலி டெலிகாம் போன்ற விஷயங்கள் வந்து இவங்க ரொம்ப பணியாற்றுறவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் மருத்துவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம், கிளினிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்கள் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11 கூடையவன் வந்து சுக்கிரன் என்பதால் பார்த்திங்கன்னா மாமனாரை விட மாமியாரோட ஆதரவு, சப்போர்ட் போன்றவை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு மாமியார் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மாமனாரை விட. நண்பர்களை விட நண்பிகள் அதிகமாக இருப்பாங்க. நண்பிகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 3 கூடையவன் சனி பகவான்ங்கிறதுனால தொடர் முயற்சியில் இவங்களை அடிச்சிக்க முடியாது. தொடர் முயற்சி எது எடுத்தாலும் அதனுடைய ஆழம் வரைக்கும் சேர்ந்து அலசி பார்த்துறதுங்கிறது இவங்களோட குணம். இந்த தொடர் முயற்சியில் பெரிய நாயகர்களாக இருப்பாங்க இவங்க வந்து தனுசு ராசிக்காரர்கள். 5 கூடையவன் செவ்வாய் என்பதால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து 5 கூடையவனாக இருந்தால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அது மின்னலை போல் ஒரு மகன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல தைரியசாலி, எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடையவனாக ஒரு ஆண் மகன், ஒரு தைரியசாலியாக ஒரு மகன் பிறக்க வாய்ப்புண்டு. 5 கூடையவன் செவ்வாய். அதே மாதிரி 5 கூடையவன் செவ்வாய்ங்கிறதுனால வீடு, மாடு, மனை போன்றவைலாம் நிறைய கிடைக்கும். நான் அதான் 2 கூடையவன் சனிங்கிறதுனால தாமதமாக கிடைக்கும்னு சொன்னேன். பட் ஆனால் பெரிய பங்களா போன்ற விஷயங்கள், பெரிய மாட மாளிகைகளில் வாழும் அமைப்பு போன்றெல்லாம் இவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். இவர்களுக்கு 8 கூடையவனாக சந்திரன் இருப்பதால் எப்பொழுதும் மன கஷ்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணி இவங்களை எமோஷனல் ஆக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காவது ஒன்றுக்கு வந்து நினச்சி இவங்க வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் இந்த 8 கூடையவனாக சந்திரன் இருப்பதால். அதே மாதிரி இவங்களுக்கு 12 கூடையவனாகவும் அதே செவ்வாய் இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் சம்மந்தப்பட்ட
அனிமிக் சம்மந்தப்பட்ட இன்டர்னல் ப்ளீடிங் போன்ற அந்த மாதிரியான ரத்தம் வந்து அதிகமான உதிரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ப்ராப்ளம்ங்கிறதுனால இவர்களுக்கு பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து ஆசிரியர்களாகவும் அல்லது பேங்க் மற்றும் ஒரு துறையில் வந்து அந்த மாதிரியான ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் ட்ரெயினர் போன்ற பணிகள்லாம் இருப்பதற்கான இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் இவர்களுக்கு ராசியான டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 9, ராசியற்ற டிஜிட்னு பார்த்திங்கன்னா நம்பர் 2. இவர்களுக்கு 2ஆம் நம்பர் செட் ஆகாது. ராசியான டிஜிட் வந்து நம்பர் 9 செட் ஆகும். அதே மாதிரி இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து டாக்டர்கள் அல்லது வந்து நர்ஸு, அந்த மருத்துவத்துறையில் சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகள், ரிசர்ச் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க போன்றவர்கள்லாம் மன வாழ்க்கையில் இவர்களுக்கு வந்து திருமண உறவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் வந்து 2 கூடிய சனி பகவான் 4ஆம் வீட்டையும் சேர்த்து பார்ப்பதால் புரட்சிகரமான எண்ணங்கள் இவர்களுக்கு இன்பில்டாகவே உருவாகும். புரட்சிகரமான எண்ணங்கள்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இந்த மொழிப்பற்று அல்லது சாதி ஒழிப்பு அல்லது வந்து மத மாற்று சிந்தனை போன்ற சிந்தனைகள்லாம் இன்பில்டாகவே ஏற்படும். அதே மாதிரி வந்து இவர்களுக்கு சனி பகவான் வந்து இவர்கள் தன்னுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்பில்டாகவே இவர்களுடைய 7ஆம் வீடாக சந்திரனை பார்ப்பதால் சனி சந்திர யோகம் இருப்பதால் இவர்களுக்கு வந்து என்ன ஆகும்னா புனர்பூங்கிற யோகம் ஜென்ரலாகவே ஒர்க் அவுட் ஆகும். பெரும்பாலும் பொதுவாகவே இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்து பார்த்து கையெழுத்து போட்டு இவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிறதுக்குள்ளே நீங்கள் பாடாப்படணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்துடுறாங்க. சனி சுக்கிரனை பார்க்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் புரட்சி போன்றவையெல்லாம் ஏற்படும். கணவரை வந்து இவர்களுடைய கணவருக்காக தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களாக இருப்பாங்க. நீ உன் போக்கில் இரு, நான் என் போக்கில் இருக்கேன், நான் ஏன் உனக்காக மாற்றிக்கணும் போன்ற எண்ணம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் குருச்சந்திர அம்சத்தை இன்பில்டாகவே பெற்றவர்கள் இவர்கள். குருச்சந்திர அம்சத்தை பெற்றதால் என்ன ஆகும்னா, மன ரீதியாக பெரிய மத சித்தாந்தங்கள், வியாக்கியானங்கள், ஃபிலாசபிஸ் படிக்கிற ஆளாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி குரு வந்து 10ஐ பார்ப்பதால் பெரும்பாலும் பெரும் பணத்தை சேமிப்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன பணனாலும் இவங்க சேர்த்து வைப்பாங்க. இவர்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி உலகத்தில் யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. பெரும்பாலும் இவர்கள் வந்து குருமங்கள யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியான கலர் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, ராசி இல்லாத கலர் ஒயிட்டு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.